வணக்கம். ஒரு நொடி பொழுதில் ஒட்டுமொத்த தமிழகமும் விஜய்க்கு எதிராக திரும்பியது. இக்கட்டான நேரத்தில் காலை வாரும் கூட்டணி கட்சிகள். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு நொடி பொழுதில் ஒட்டுமொத்த தமிழகமும் விஜய்க்கு எதிராக திருமண விஷயம் என்ன தெரியுமா? நாளைக்கு கரூர் போறாரு இல்லைங்களா முதலமைச்சர் விஜய் அவர்கள். அங்க கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு, நிவாரணங்கள் வழங்குறாரு. கூடவே 32 குடும்பங்களுக்கு தகுதியின் அடிப்படையில வேலை போட்டு கொடுக்க போறாரு. இப்படி வேலை போட்டு கொடுப்பது ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொதிப்படைய செய்திருக்கிறது. உன் கூட்டத்துக்கு வந்தாங்க, உன்னை பார்க்க வந்தாங்க, அதனால உயிரிழந்தாங்க. இந்த உயிரிழப்புக்கு உங்க கட்சி பொறுப்பேற்றிருக்க வேண்டும். அது என்னையா இது? அரசாங்க பணத்துல நீங்க நிவாரணம் கொடுப்பீங்க, அரசு வேலையை தூக்கி உங்களால உயிரிழந்தவங்களுக்கு கொடுப்பீங்க. நாங்களாம் என்ன கேன பசங்களா அப்படின்னு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இப்படி தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற இந்த தருணத்துல கூட்டணி கட்சிகளாவது வந்து ஆதரவா இருக்கும் பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுமே, அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவரெல்லாம் வந்து பாதிப்படைந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்கல்ல, சுப்பராயன் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள்ல நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய பொதுக்கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க, வெப்பம் தாங்க முடியாம புழுக்கம் காரணமாக பல பேர் மாரடைப்பால உயிரிழந்திருக்காங்க. அப்போதெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த தருணம் தான். ஆனா அவங்க அரசு வேலை கொடுக்கல, கட்சி சார்பா தான் நிவாரணம் கொடுத்திருக்காங்க. அரசாங்க பணத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தில் உயிரிழந்துட்டாங்க என்பதற்காக அரசாங்கம் மூலமாக நிவாரணம் கொடுக்கல, கட்சி பணத்தை மட்டுமே கொடுத்தாங்க. நம்மளுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது. இந்த மாதிரி உயிரிழப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி தான் முழுமையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது தவறான முன்னுதாரணம். தமிழகத்துல வேற மாதிரியான பிரச்சனையை கலப்பி விட்டுரும். தயவு செய்து கரூர் போங்க, நிவாரணம் கொடுங்க, ஆனா வேலை மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுத்தீங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பே சண்முக அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அரசு வேலையை கொடுக்காதீங்க, நீங்க தனியார் துறையில வேலை வாங்கி கொடுங்க, பாதிப்படைந்தவங்களுக்கு பணம் கொடுங்க. நான் வேணான்னு சொல்லல, அது கூட அரசாங்கத்தினால பணம் கொடுக்க கூடாது, உங்க கட்சி மூலமா தான் நீங்க பணம் தரணும், அந்த இழப்பை நீங்க தான் சுமக்கணும். சரி, நிவாரணம் கூட கொடுத்துட்டு போங்க, ஆனா அரசு வேலை கொடுக்காதீங்க. ஏன் அரசு வேலை கொடுக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு வழிகாட்டுதலை உருவாக்கிடுங்க. அதாவது பேரிடர் மூலமாக உயிரிழந்தார்கள் என்றால் அவங்களுக்கு எப்படி வேலை வழங்கப்படும், எந்த குடும்பத்துக்கு வேலை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை ஏற்பாடு செஞ்சிருங்க. அப்பதான் பின்னாடி பிரச்சனை வராது. ரெண்டாவது, கரூர் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆதவர்ஜுனா அவர்கள்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, அவர்லாம் கூட தான் வர போறாரு. இப்ப போய் நீங்க நிவாரணம் வழங்கி அப்புறம் வேலை கொடுத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படி வேலை வாங்கினவங்க, நிவாரணம் வாங்கினவங்க எப்படிங்க கரூர் வழக்குல வந்து சாட்சி சொல்லுவாங்க? அப்ப அந்த வழக்கே வந்து திசை திரும்பி விடும், நீர்த்து போயிடுமே. அதனால வேலை மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு பே சண்முகம் அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறார். பே சண்முகம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, இன்னைக்கு கரூர் வழக்குல பாதிப்படைஞ்சிருக்காங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு வேலை கொடுத்துறாங்க. இதே மாதிரி மீண்டும் ஒரு பேரிடர் ஏற்பட்டு உயிரிழந்து விட்டார்கள் என்றால் இந்த கரூர் சம்பவத்துல வேலை வாங்கினாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு நேரா கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, எங்க குடும்பத்துக்கு ஏன் வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு அடுத்தடுத்த காலங்கள்ல கேஸ் போட்டு அரசாங்கத்திடத்துல வேலை கேட்பாங்க. அதாவது இந்த பிரச்சனையானது வேறு மாதிரி திசை திரும்பி விடும், தயவு செய்து வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அரசாங்க நெய்யை எடுத்து அடுத்தவனுக்கு ஸ்வீட் செய்யாத அப்படின்னு ஒரே வரையில சுருக்கமா முடிச்சிட்டார். உங்க கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா செத்து போயிட்டாங்கன்னா நீங்க தானங்க பணம் கொடுக்கணும். சரி, உங்க திரைப்படம் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து செத்து போயிருக்காங்க, அப்போ ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட உடனே நிறைய இளைஞர்களும் சமூக வலைத்தளத்துல என்ன கருத்தை பதிவிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம அரசாங்க வேலை வேணும்னு வச்சுங்களேன், நம்ம விஜய் அவர்கள் அடுத்தது எங்கன்னா கூட்டம் போடுவார்,
அந்த கூட்டத்துக்கு போலாம் ஐயா, அந்த நெரிசல சிக்கி செத்து போடுவோம் ஐயா, நம்ம குடும்பத்துக்கு அரசு வேலை கிடைக்கும் ஐயா, நம்ம படிக்க வேணாம், பரீட்சை எழுத வேணாம், பாஸ் பண்ண வேணாம், டிஎன்பிசி அட்டன் பண்ண வேண்டாம், நம்ம ரேங்க் எடுக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம், விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துக்கு போவோம், மரணிப்போம், குடும்பத்துக்கு அரசு வேலை, அதுதான் என் தகுதி அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வந்து விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை மீண்டும் கூட சுட்டி காட்டுகின்றார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், மாரிதாஸ் அவர்கள்லாம் ஜெயலலிதா அவர்களை சுட்டி காட்டிருக்காங்க. கும்பகோணம் தீ விபத்து, 92 குழந்தைகள் உயிரிழந்து விட்டார்கள். அந்த குடும்பத்துக்கு அரசு மூலமாக என்ன நிவாரணம் வழங்க முடியுமோ அந்த நிவாரணத்தை வழங்கினாங்க. ஆனால் கட்சி சார்பாக வந்து அதிகமான தொகையை கொடுத்தாங்க. சட்டப்படி இந்த மாதிரி பாதிப்படைகின்ற போது எவ்வளவு தொகையை தரணும்னு இருக்குதோ அது சட்டத்துக்கு உட்பட்டு ஜெயலலிதா கொடுத்தாங்க. அந்த 92 குழந்தைகளும் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் தானே. அவங்க பெருசா இருந்தாங்கன்னா வேலைக்கு போயிருப்பாங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த பிஞ்சு குழந்தைகளை இழந்தவர்களுக்கு கூட அரசு வேலை கொடுக்கல. கடந்த கால ஆட்சியாளர்கள் எது எது சட்டப்படி செய்யணுமோ அதை செஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு வந்து பல பேர் கேள்வி கேட்கிறாங்கப்பா. இன்னொருத்தர் கூட எழுதியிருக்கிறார், நான் உங்க கூட்டத்துக்கு வருவேனே, நெரிசல்ல இறந்து போவனே, எங்க அண்ணனுக்கு வேலை கொடுத்துருங்கனே அப்படின்னு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வேலை கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லையில ராணுவ வீரன் உயிரிழந்து விடுகின்றார், அவனுக்கு அரசு வேலை கொடு. இரண்டாவது, டியூட்டியில் இருக்கின்ற பொழுது கொடூரமாக தாக்கப்பட்டு காவல்துறையினர் உயிரிழந்தார்களோ இல்ல அரசு பணியாளர்கள் உயிரிழந்தாங்கன்னா கருணை அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கொடு. ஆனா உன்னை பார்க்க வந்து உயிரிழந்து விட்டார்கள் என்றால் அவங்களுக்கு அரசு வேலையா அப்படின்னு மாரிதாஸ் அவர்களும் கேட்டிருக்காரு. சோ ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல இன்னைக்கு அந்த 32 பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்ன பிறகு டிவிகேவை ஆதரித்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு முட்டாள்தனமான ஐடியாவை யார் கொடுத்திருப்பாங்க? கரூர் வழக்கு நடந்து கொண்டிருக்குது. தேர்தல் நேரத்தில் அங்க போகவே கூடாது, நிவாரணம் வழங்கவே கூடாது நல்ல அரசாங்கம் இருந்தா. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க, நாங்க பணத்தை ஒழிச்சிருக்கிறோம், ஜாதியை ஒழிச்சிருக்கிறோம், மதத்தை ஒழிச்சிருக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றோம். சோ இந்த தேர்தலில் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இடைத்தேர்தல் என்று சொன்ன பிறகு எம்ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி பெற வேண்டுமே என்பதற்காக ஓடி போய் இத்தனை நாள் விட்டுட்டு பாதிப்படைஞ்சவங்களை சந்திப்பதும் அவங்களுக்கு நிவாரணம் வழங்குவதும் அரசு வேலை கொடுப்பேன் என்று சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதும் என்ன கேட்க முடியாது. நான் தான் முதலமைச்சர் என்று ஆணவத்தில் போறதா? நம்ம தூய ஆட்சி மாற்றம் என்று சொல்றது தேர்தலுக்காக எந்த ஒரு சலுகையும் தரமாட்டேன்னு சொன்னது எல்லாம் ஏமாற்றுமா அப்படின்னு டிவி காரங்களே வந்து நிறைய ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அதனால விஜய் அவர்களும் தடமாறி விட்டார், இவரை நம்ப முடியாது அப்படின்னு தமிழகமே ஒரு நொடி பொழுதுல அந்த அறிவிப்பு வந்ததிலிருந்தே அந்த நொடி பொழுதிலிருந்தே வந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இத்தனை நாளும் விஜய் கிட்ட நாங்கெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா எங்கண்ணா அப்படின்னு நாங்க கேட்கவே இல்லை. இலவச பேருந்துன்னு சொன்னேன் எங்கண்ணா அப்படின்னு நாங்க கேட்கவே இல்லை. அப்புறம் தாய்மாமன் சீரு, அதுக்கப்புறம் 12500 ரூபாய் கல்வி இடைநிற்றலுக்காக, இப்படி தேர்தல் வாக்குறுதி ஏகப்பட்டவைய தந்திருக்கின்றார் விஜய். அதையெல்லாம் முடிஞ்சா செய்யுங்கண்ணா, இல்லைன்னா கொஞ்சம் மெதுவா பணம் வந்த பிறகு செய்யுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காத்திருந்தோம். ஆனா நாங்க வாக்குறுதியை கொடுத்தத உங்களுக்கு செய்யறோமோ இல்லையோ, ஆனால் அந்த பணத்தெல்லாம் எடுத்து போய் 41 பேருக்கு சலுகை செய்து இடைத்தேர்தல் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகின்ற போது நீங்க என்னன்னா தூய சக்தி அப்படின்னு எந்த ஜென்சி இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த ஜென்சி இளைஞர்கள் தான் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பேர் வந்து படிப்பை முடிச்சுட்டு வெளியே வராங்க. அவங்க எல்லாம் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, குறைந்தபட்சம் படிக்க வச்ச குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இளைஞனுடைய கனவு புருஷ லட்சணம் வேலைக்கு போறது. அந்த வேலைக்கு இப்ப ஆப்பு வைக்கிறான்னு சொன்ன உடனே எல்லா இளைஞர்களும் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள். அவருடைய பிரதான ஓட்ட இளைஞர்கள் தான் ஆணும் பெண்ணும். அவங்களே இன்னைக்கு திரும்பி இருப்பதனால விஜய் என்ன பண்ண போறான்னு தெரியல. கூட்டணி கட்சிகளாவது வந்து ஏன்பா பரிதாபத்துக்குரியவங்கப்பா, எதற்காக அங்க போனோம், ஏன் உயிரிழந்தோம், எப்படி உயிரிழந்தோம் என்று கூட தெரியாதுப்பா, இத்தனை நாளா வாழ்வாதாரம் அற்று இருந்தவங்கப்பா, வாழ்வாதாரத்துக்கு எதனா பண்ணட்டும்பா அப்படின்னு முட்டு கொடுக்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் கூட
விஜய் செய்து தப்பு செய்யக்கூடாது. இந்த பிரச்சனையானது ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கிளறி விட்டுரும். இந்த மாதிரி பாதிப்படைந்து உயிரிழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நீதிமன்றத்தை நாடுவாங்க. அப்புறம் விஜய் அரசாங்கமானது எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி வேலை கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அவரு தான் அனுபவிக்க வேண்டும். லெப்ட் ஹேண்டர் டீல் பண்ணிட்டு அவர் வேலையை அவர் பார்க்க போறாரா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.